friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா crochet class 7. இதுல வந்து நம்ம double triple crochet தான் பார்க்க போறோம். ஓகே, double triple crochet போடுறதுக்கு நான் slip knot chain stitch போட்டு வச்சிருக்கேன். 12 chains வந்து போட்டுருக்கேன். சோ இப்போ எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா 5 chains வந்து நம்ம ஆட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஹூக்ல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டைம் வந்து yarn over பண்றோம். இப்போ நம்ம போட்ட 5 செயினும் ஸ்கிப் பண்ணிட்டு 6th செயின்ல வந்து நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணனும். சோ 4 சிங்கிள் crochet சேர்ந்தது தான் டபுள் ட்ரிபிள் crochet ன்னு சொல்றோம். சோ இதுல பாத்தீங்கன்னா 4 ஸ்டிட்ச் வந்து ஒரு ஸ்டிட்ச்லயே நமக்கு வந்து வரும். சோ அகைன் நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் போடுறதுக்கு மறுபடியும் ஹூக்ல பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் நான் yarn over பண்ணிருக்கேன். சோ இதுதான் வந்து நம்ம டபுள் ட்ரிபிள் crochetனு சொல்றோம். சோ போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் crochet பார்த்திருப்போம். ட்ரிபிள் crochet விட டபுள் ட்ரிபிள் crochet ஒரு ஸ்டிட்ச் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதை விட வந்து கொஞ்சம் ஹைட்டா வரும். இந்த ஸ்டிட்ச் வந்து பார்க்க ஈஸியா இருந்தாலும் நம்ம 3 டைம்ஸ் yarn over பண்ணி ஸ்டிட்ச் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க போட போட உங்களுக்கு நல்லா வந்து பிராக்டிஸ் ஆயிடும். இப்போ இந்த 12 செயின்ஸ்க்குமே வந்து நான் டபுள் ட்ரிபிள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ 12 செயின்ஸ்க்குமே வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது 5 செயின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணனும். சோ இத அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த 5 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 6th செயின்ல வந்து நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணனும். ஸோ இது வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிறனால நம்ம வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா எல்லாமே லூஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கவுண்ட் வந்து மிஸ் ஆயிடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் இருக்கு, அதுக்கும் நம்ம வந்து போடணும்.
ஸோ போன வீடியோலே வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் ஒரு 3 rows வந்து போட்டு இந்த டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் வந்து நான் 3 rows போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அவுட்கம். ஸோ ஸ்டிச்சஸ்லாம் லென்த்தாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய கேப்ஸ் வந்து சென்டரில் தெரியும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பிக் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். மோஸ்ட்லி இந்த மாதிரி லென்த்து ஸ்டிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோஷெட் டாப்பு, அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரோஷெட் சிம்பிள் சார்ட் பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாங் டீ போட்டு அதில் 3 ஸ்லாஷ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து DTR. அண்ட் ஃபைனலாக வந்து டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட்டோட நோட்ஸ் வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான க்ரோஷெட் சிம்பிள் சார்ட் தான் வந்து நான் நோட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அது போக ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு டபுள் ட்ரிபிள் க்ரோஷே பற்றி நான் எழுதிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் என்னென்ன சொன்னனோ அது வந்து நீங்கள் பாயிண்ட்ஸாக எழுதிக்கலாம். நான் எழுதுறது தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன்னா, இப்போ டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட்டை பேசிக் ஸ்டிச்சஸில் வச்சு ரொம்ப ஹைட்டுன்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷெட், ஆஃப் டபுள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட், ட்ரிபிள் க்ரோஷெட், இப்போ டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட், இந்த 5 க்ரோஷெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் தான் வந்து ஹைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட்க்கு 3 டைம்ஸ் வந்து ஹூக்கில் வந்து யான் ஓவர் பண்ணணும்னு வந்து நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் வந்துட்டு 4 சிங்கிள் க்ரோஷெட் சேர்ந்தா ஒரு டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போக நான் நிறையா வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது கூட நீங்கள் வந்து பாயிண்ட்ஸை வந்து எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன புரியுதோ அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ போன கிளாஸ் ட்ரிபிள் க்ரோஷெட்டில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு பேட்டர்ன் மாதிரி மேக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட் வச்சுட்டு நம்ம டிசைன் வந்து மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ க்ரோஷெட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 பேசிக் க்ரோஷெட் ஸ்டிச்சஸ் வந்து பழகியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஸ்டிச்சஸ் இல்லாமல் ஒரு 3 டெக்னிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.